இந்த நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் எப்படி வரீங்க? நாம் தமிழர் கட்சியில் வந்தது அப்படிங்கிறது வந்து 2016 காலகட்டத்தில் ஆனால் சீமானவர்களுடைய பேச்சுகள் சமூக வலைதளங்களில் பார்க்குறேன். அப்போ வந்து முகநூலில் ஃபேஸ்புக்கில் ஆனால் சீமானவர்களுடைய பேச்சுகள் கேட்டதுக்கப்புறமா தான் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இப்படி இருக்குது, இந்த மாதிரி தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசியம் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியாது. அப்போது ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்தேன். காங்கிரஸில் கல்லூரி காலகட்டங்களில் காங்கிரஸில் இருந்தேன். காங்கிரஸில் சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தேன். அப்போ தேர்தல் எல்லாம் கல்லூரியில் நின்றேன். ஆனாலும் அப்போ வந்து நமக்கு அரசியல் புரிதல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாரும் காங்கிரஸில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸில் இருந்தோம். எதுக்காக இருந்தோம், காங்கிரஸினுடைய சித்தாந்தங்கள் என்ன, கொள்கைகள் என்ன, ஒன்றும் தெரியாது. சும்மா சேர்த்து விட்டாங்க, இருந்தோம். அதுக்கப்புறமா 2016 கல்லூரி முடித்த அந்த காலகட்டத்தில் தான் சீமானவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதுக்கப்புறமா தான் அண்ணனுடைய பேச்சுக்களை கவனித்து அதுக்கப்புறமா தான் கட்சியில் வந்து வரேன். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது. அப்போ நாகர்கோவிலில் நம்ம அந்த போராட்ட களத்தில் நான் பேசிய சில பேச்சுகள் சமூக வலைதளங்களில் வந்து அது பரவுனதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியினர், கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் சிலர் தொடர்பு கொண்டு அழைச்சி அதுக்கப்புறமா நேரடியாக அரசியலில் வரேன்.